Subscribe பண்ணுங்க for more IPL content. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். பேட்டிங் செய்யாமலேயே ரன்கள் எடுக்க முடியுமா? என்னங்க ரொம்ப வினோதமா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆனா இது நிஜமாவே சாத்தியம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விசித்திரமான கிரிக்கெட் விதிகள் எந்த அளவுக்கு ஆச்சரியமானவை அப்படிங்கறத உணர்த்து தான் இந்த கேள்வியே நான் கேக்குறேன். இந்த மாதிரி நம்ப முடியாத பல விஷயங்கள் கிரிக்கெட்ல இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த அலசல்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதலாவது எதிர்பாராத அவுட்கள், ரெண்டாவது மாய ரன்கள், அப்புறம் மூணாவது அந்த பிரபலமான மன்கட் சர்ச்சை. ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, எதிர்பாராத அவுட்கள். அதாவது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஆப்பு. இது எப்படி நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இதை கேட்டா உங்களுக்கு நிஜமாவே ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு பேட்ஸ்மேன் பந்த 2 தடவை அடிச்சா அவருக்கு அவுட் கொடுக்கலாம். ஆமாங்க, இந்த விதியோட பேரு டபுள் ஹிட், அதாவது இரட்டை அடி. ஒரு பேட்ஸ்மேன் பந்த முதல்ல ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டுமென்றே திரும்பவும் தன்னோட பேட்டால அந்த பந்தை அடிச்சா அம்பையர் அவரை அவுட்னு அறிவிக்க முடியும். இங்க வேண்டுமென்றே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதோட ஸ்கோரிங் தாக்கம் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான். ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னே 2வது தடவை பந்தை அடிச்சா அது விதிய மீறிய செயல்னு முடிவு பண்ணி அவருக்கு உடனே அவுட் கொடுத்துருவாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த 2வது அடி பந்து ஸ்டம்ப்ல பட்டு விக்கெட் விழுறத தடுக்கிறதுக்காக, அதாவது தன்னோட விக்கெட்டை காப்பாத்துறதுக்காக மட்டுமே அடிக்கப்பட்டிருந்தா அது 100% அலவுட். சோ வேணும்னே அடிச்சா அவுட், விக்கெட்டை காப்பாத்த அடிச்சா சேஃப். கேட்க பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் இதுதாங்க ரூல். அடுத்து நாம பார்க்க போற விதி ரொம்ப ரேரான ஒன்னு, ஆனா ரொம்ப சீரியஸானதும் கூட. ஒரு பேட்ஸ்மேன் ஃபீல்டிங் பண்ற வீரர்களுக்கு இடையூறு பண்ணா அவருக்கு உடனே அவுட் கொடுக்கலாம். இந்த விதிக்கு பேரு அப்ஸ்ட்ரக்டிங் தி ஃபீல்ட், அதாவது களத்தை தடுத்தல். ஒரு பேட்ஸ்மேன் ஃபீல்டரை ரன் அவுட் பண்ண விடாம தடுத்தாலோ இல்லனா வேணும்னே பந்த தன்னோட உடம்பால தடுத்தாலோ அம்பையரால உடனே அவருக்கு அவுட் கொடுக்க முடியும். சோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பேட்ஸ்மேனோட இன்டென்ஷன், அதாவது நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான். ஃபீல்டருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு மோதல் எதேச்சையா தவறுதலா நடந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பேட்ஸ்மேன் வேணும்னே தான் பந்த தடுத்தாரு அப்படின்னு அம்பையர் நினைச்சா எந்த அப்பீலும் வேலைக்கு ஆகாது, அது உடனே அவுட். ஒரு சின்ன செகண்ட்ல பேட்ஸ்மேனோட எண்ணம் எப்படி விக்கெட்டா மாறுது பாத்தீங்களா? சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு போவோம். மாய ரன்கள். அதாவது எந்த ஒரு பேட்டிங்குமே இல்லாம மேஜிக் மாதிரி கிடைக்கிற ஃப்ரீ ரன்ஸை பத்தி இப்போ பார்க்கலாம். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பேட்ஸ்மேன் பந்து அடிக்கிறாரு, பந்து தரையோட தரையா வேகமா உருண்டு போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு மைதானத்துல வச்சிருக்க ஃபீல்டிங் அணியோட ஹெல்மெட் மேல அந்த பந்து பட்டுடுது. இப்போ என்ன நடக்கும்? ஒண்ணுமே நடக்காதுன்னு தான் நாம நினைப்போம். ஆனா ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஆடுகளம் எந்த ஒரு இடையூறும் இல்லாம கிளியரா இருக்கணும். ஃபீல்டிங் அணி தங்களோட உபகரணங்களை வச்சு பந்த நியாயமில்லாத முறையில தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கறத இதோட அடிப்படை லாஜிக். அப்படியே 5 ரன்கள். பந்து அந்த ஹெல்மெட்ல பட்ட உடனே பேட்டிங் அணிக்கு அசால்ட்டா 5 போனஸ் ரன்கள் கொடுத்துருவாங்க. இது ஸ்கோர் போர்ட்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு விதியா இருக்கு. பேட்ஸ்மேன் ஓட வேண்டியதில்ல, பந்த பவுண்டரிக்கு அடிக்க வேண்டியதில்ல. ஃபீல்டிங் அணி செஞ்ச ஒரு சின்ன கவனக்குறைவு எதிரணிக்கு 5 ரன்களை அப்படியே பரிசா கொடுத்துரும். நினைச்சு பாருங்க, ஒரு க்ளோஸான மேட்ச்ல இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் உருவாக்கும்னு. ஹெல்மெட் விதிய மாதிரியே பேட்டிங் பண்ணாமலேயே ஒரு டீமுக்கு ரன்கள் கிடைக்கிற இன்னும் சில சூழ்நிலைகளும் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பெனால்டி ரன்கள் அப்படின்னு சொல்றோம். ஃபீல்டிங் பண்ற அணி ஏதாவது ஒரு அன்ஃபேரான நியாயமில்லாத செயல்ல ஈடுபட்டா பேட்ஸ்மேன்கள் ஒரு ரன் கூட ஓடாமலேயே நடுவர் நேரடியா பேட்டிங் அணிக்கு 5 ரன்களை வழங்குவாரு. எந்த மாதிரியான தப்புகளுக்கெல்லாம் இந்த 5 ரன்கள் கிடைக்கும்? ஃபீல்டர்கள் தங்களோட தொப்பியையோ இல்ல வேற ஏதாவது பொருளை பயன்படுத்தியோ பந்த தடுத்தா இந்த தண்டனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பந்த நியாயமில்லாத முறையில வேணுனே தடுத்தாலோ இல்லனா பேட்ஸ்மேன் பந்த ஃபேஸ் பண்ணும்போது அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரியோ செயல்பட்டா இந்த 5 ரன்கள் பேட்டிங் அணிக்கு வாரி வழங்கப்படும். உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான மேட்ச்ல இந்த 5 ஃப்ரீ ரன்கள் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறதையே டிசைட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. சரி, இப்ப நாம 3வது பகுதிக்கு வருவோம். மன்கட் சர்ச்சை. இது ஒரு சிறந்த வியூகமா இல்ல மோசடியா? கிரிக்கெட்லயே ரொம்பவும் சூடான ஒரு விவாதத்துக்குள்ள இப்போ நாம நுழைய போறோம். மன்கட் அப்படின்னா என்னங்கிறது முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்குவோம். பவுலர் பந்து வீசுறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்ல நிக்கிற பேட்ஸ்மேன், அதாவது நான் ஸ்ட்ரைக்கர், ரன் ஓடுறதுக்காக முன்கூட்டியே தன்னோட கிரீஸை விட்டு வெளியே போயிட்டா பவுலர் பந்து வீசுறத அப்படியே நிறுத்திட்டு உடனே ஸ்டம்ப்ல அடிச்சு அவர் அவுட் ஆக்க முடியும். பந்து வீசப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு விக்கெட் விழுது அப்படிங்கிறது தான் இந்த விதியோட ஒரு மிகப்பெரிய ரொம்பவும் கடுமையான தாக்கம். இந்த விதியை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் உலகமே 2ஆ பிரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு தரப்பு மக்கள் இது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு எதிரானது, ரொம்பவும் அநியாயம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்போ முன்கூட்டியே ஓடுறது பேட்ஸ்மேன் பண்ற தப்பு தானே, அதனால அவரை அவுட் ஆக்குறது ஒரு பிரில்லியண்டான ஸ்ட்ராட்டஜின்னு வாதிடுறாங்க. ஆனா நாம நடுநிலையா நின்னு ரூல் புக்க பார்த்தோம்னா உண்மை ரொம்பவே தெளிவா புரியும். இது 100% சட்டப்பூர்வமானது. இதுல எந்த ஒரு விதிமீறலும் கிடையாது. ஆஃப்டர் ஆல், ரூல் இஸ் ரூல்.
இன்னைக்கு நாம பார்த்த அத்தனை விதிகளோட விளக்கங்களும் அது ஸ்கோர் போர்டில் ஏற்படுத்துற தாக்கங்களும் ரொம்ப தெளிவா இங்க இருக்கு பாருங்க. இரட்டையடி அப்புறம் களத்தை தடுத்தல், இந்த ரெண்டுமே பேட்ஸ்மேன் வேணும்னே செய்யற தப்புகளால அவுட்டா மாறுது. அதே மாதிரி கீழே கிடக்கிற ஹெல்மெட்ல பந்து போடுறதும் ஃபீல்டர்களோட நியாயமில்லாத செயல்களும் பேட்டிங் அணிக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தலா 5 ரன்களை அள்ளி கொடுக்குது. கடைசியா முன்கூட்டியே கிரீஸை விட்டு வெளியே போற மன்கட் விதி உடனே ஒரு அவுட்டை பரிசீலிக்குது. விதிகளோட விளக்கங்களை தெளிவா புரிஞ்சுக்கிறது போட்டியோட ஸ்கோரை எப்படியெல்லாம் தீர்மானிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த அலசலே ஒரு சிறந்த சான்று. சரி, நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்ப நான் உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். மன்கட் விதி ஒரு சிறந்த வியூகமா அல்லது வெறும் மோசடியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 விசித்திரமான கிரிக்கெட் விதிகள்ல எந்த விதி உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.